சட்டமன்ற தேர்தல் 2026 தான் என்றாலும் தமிழக அரசியல் களமோ இப்போதே தக்கிக்க துவங்கியுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் அவகாசம் இருந்தாலும் பஸ்ஸை எடுத்துக்கொண்டு 234 தொகுதிகளிலும் தொண்டர்களை சந்திக்கிறேன் என்று புறப்பட்டு விட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அதிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் மாறுபட்டதாக இருக்கிறது. அதிமுகவில் அப்படி என்ன நடந்தது? ஸ்டாலினுக்கு பை பை சொல்லும் எடப்பாடியின் கணக்கு என்ன? விரிவாக பார்க்கலாம். இப்போதைய சூழலில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி, எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி, தனித்தே நிற்கும் சீமான் மற்றும் விஜய் தலைமையிலான தனி அணி என்று 4 முனை போட்டி நிலவுகிறது. வழக்கமாக தேர்தல் தேதியை அறிவித்து கூட்டணிக்கு இடங்களை முடித்து வேட்பாளர் தேர்வுக்கு பிறகே கட்சி தலைவர்களிடம் மதிப்புமிக்க வேட்பாளர்களே என்ற எண்ணம் எழும்பும். அப்போதே மக்களை பார்க்க புறப்படுவார்கள். ஆனால் இந்த முறையோ ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக பிரச்சாரத்தை கையில் எடுக்க மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று பேருந்திலேறி புறப்பட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 7ஆம் தேதி அவரது சுற்றுப்பயணம் துவங்கிய நிலையில் தொகுதி வாரியாக மக்களை சந்திக்கிறார் எடப்பாடி. விவசாயிகள், தொழிலாளர்களோடு உரையாடுவது, கடலை வாங்குவது, எலுமிச்சை விலை கேட்பது, குறைகளை கேட்பது என்று துவங்கி பேருந்தின் மேல் நின்றபடி பரப்புரை செய்து வருகிறார். அதிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு எடப்பாடியின் பரப்புரை மாறுபட்டதாக நிற்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ், ஓபிஎஸ் ஓரளவு ஒற்றுமையாக இருந்தாலும் 234 தொகுதிகளுக்கும் சென்று தொண்டை புண்ணாகும் அளவுக்கு பரப்புரை செய்தது எடப்பாடி பழனிசாமி தான். ஏன் 2024 மக்களவைத் தேர்தலிலும் தனியாளாக போராடினார். ஆனால் 40லும் தோல்வியே கிடைக்க 2019 தோல்வியும் துரத்த 2026 ஒரு கை பார்த்தே தீர வேண்டும் என்று களமிறங்கியதாக சொல்கின்றனர் அதிமுக வட்டாரத்தினர். அதிலும் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களை திரட்டி ஆளும் கட்சியை கடுமையாக விமர்சிப்பது, பாலத்திற்கு கீழ் நின்று மேல் நிற்பது நான் கட்டிய பாலம், ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி கொன்றார் என்று சொல்வதில் துவங்கி முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒருமையில் சவால் விடுவது வரை பழனிசாமியின் பரப்புரை வித்தியாசப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசாங்கம் ஃபெயிலியர் மாடல் அரசாங்கம் ஆயிப்போச்சு. பை பை ஸ்டாலின். அதிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் பரப்புரை முடிந்து புறப்படும் போது பை பை ஸ்டாலின் என்பதை மறக்காமல் சொல்லிவிட்டு மக்களையும் சொல்ல வைக்கிறார் எடப்பாடி. இந்த பை பை என்ற சொல்லாடலை எங்கேயோ கேட்டது போல உள்ளதல்லவா? ஆம், 2024 மக்களவைத் தேர்தலோடு ஆந்திராவில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் சினிமா ஸ்டைலில் அப்போதைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பை ஜெகன், பை பை ஜெகன் என்று கூறி ஆட்டத்தையே மாற்றினார் பவன் கல்யாண். ஆளுங்கட்சியை மிரட்டும் துணியில் பேசுவது துவங்கி பை பை சொன்னது வரை வாய்ஸ் பவனுடையதாக இருந்தது. ஆனால் வார்த்தையோ வியூக வகுப்பாளருடையது. ஆம், அந்த தேர்தலில் பவன் கல்யாணுக்கு வியூகம் வகுத்து கொடுத்தது ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பிரமன்யா ஸ்ட்ராட்டஜி கன்சல்டிங் நிறுவனம்தான். பீரங்கி குண்டுகளை எய்த பீரங்கிகளாக வியூக வகுப்பாளர்கள் ஸ்ரவந்த் மற்றும் ஹரி ஆகிய இருவர் செயல்பட்டு இருந்தனர். இந்நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தேர்தல் நடந்து முடியும் வரை இந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்துள்ளது அதிமுக. இந்த அணி வகுத்து கொடுக்கும் வகையிலேயே தனது பரப்புரையை செய்து வருகிறார் எடப்பாடி. மக்கள் மத்தியில் நின்று கொண்டு உங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் போட சொன்னது நான் தான் என்பதில் துவங்கி ஸ்டாலினுக்கு நீ வா போ என்று ஒருமையில் சவால் விடுவது வரை பரபரக்கிறார் எடப்பாடி. 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது ராசா தன்னை தரக்குறைவாக பேசி விமர்சித்த போது பரப்புரையின் போதே தழுதழுத்து கண்ணீர் சிந்தினார் எடப்பாடி. ஆனால் இப்போதோ கங்கா சந்திரமுகியாக மாறிய கணக்காக ஸ்டாலினுக்கு சவால் விட்டு வருகிறார் என்றால் இவருக்கு பின்னால் இருக்கும் வியூக வகுப்பு அணியின் கணக்குதான் காரணம் என்கிறார்கள் அதிமுக வட்டாரத்தினர். சமீபத்தில் அளித்த நேர்காணலில் கூட 234 தொகுதிகளிலும் மக்களை சென்று சந்திக்க வேண்டும் என்பதாலே பயணத்தை இப்போதே தொடங்கிவிட்டேன் என்கிறார். ஆனால் கட்சியின் பிளவால் சோர்ந்து கிடக்கும் தொண்டர்களை தட்டி எழுப்பவும் உற்சாகப்படுத்தவுமே இந்த பயணம். 2026 துவக்கத்தில் இன்னொன்று இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆக அடித்து ஆடுவது என்று முடிவெடுத்து கோதாவில் குதித்திருக்கும் எடப்பாடி எதிர்வரும் நாட்களில் பரப்புரையை இன்னும் கூர்மைப்படுத்துவார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.